கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாள் கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு மேன்மையாய் கொடுத்திருக்கிறார். இது நான் உங்களோடு கூட ஒரு வித்தியாசமாய் பேச ஆண்டவர் அருள் புரிவார். ஆவியானவர் மிக அழகாய் கற்றுக் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நேற்று நான் ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன். அவர் ஒரு அழகிய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். அதிலே அவருடைய ஒரு மேல் வீட்டிலே ஒரு ஜெப அறையை எங்களுக்கு காண்பித்தார். அதை குறித்து தான் இன்று நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏன் மேல் வீட்டில் ஜெப அறை இருந்தது? மேல் வீட்டில் ஜெப அறையின் ஆசீர்வாதங்கள் என்ன? வேதம் எப்படி அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது? சீக்ரெட் ஆஃப் அப்பர் ஹவுஸ், இதை குறித்து நாம் இன்று தியானிப்போம். கம்யூனியன் டைம்ல நான் உங்களுக்கு கம்யூனியன் செய்தி கொடுக்க முடிவதில்லை. செய்தி முடிந்த உடனே கம்யூனியன் கொடுத்திருக்கிறோம். ஆகவே கம்யூனியனை பற்றியும் மேல் வீட்டை பற்றியும் இணைத்து நான் உங்களோடு கூட இந்த நாளில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் துணை புரிவாராக. மேல் வீட்டிலே ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கும். பவுல் மேல் வீட்டில் பிரசங்கித்துக் கொண்டிருப்பான். அப்பொழுது ஐத்திக் என்ற ஒரு வாலிபன் தூங்கினபடினாலே விழுந்து விடுவான். அவன் மரித்து விடுவான். பவுல் வந்து இயேசுவின் நாமத்திலே அவனை உயிரோடு எழுப்பி திரும்ப அவன் பிரசங்கிப்பதை நான் காண்கிறோம். மேல் வீட்டிலே ஒரு அனுபவம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அது 3ஆம் மெத்தையில் இருந்தது என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறோம். இந்த மேல் வீட்டை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது கம்யூனியனும் அதோடு கூட சேர்ந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேல் வீட்டிலே பற்றி ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, புதிய ஏற்பாடுகளிலும் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை இன்று நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு செய்த ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தன்னுடைய சீஷர்களை 2 பேரை அவர் அழைக்கிறார். நீங்கள் நகரத்திற்கு போங்கள். அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். அவன் பின்னே போங்கள். நீங்க நல்லா அதை வாசித்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எப்பவுமே கோபம் வரும். சிபிராஜன் வீட்டுக்கு போறோம்னா, சிபிராஜன் வந்து என்னுடைய வீடு இங்க இருக்கு, இந்த தெருவில் இருக்குன்னா நம்ம போவோம். நீங்க அப்படியே வாங்க எங்க வீட்டுக்கு வந்துருவீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இங்க இவர் சொல்ற வழி அப்படிதான்ல. தண்ணி குடம் தூக்கிட்டு ஒருத்தன் வருவான். யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒன்று. ஆனால் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. நீங்க நகரத்துக்கு போங்க. சேலம் பட்டணத்துல நுழைஞ்சிருங்க. தண்ணி குடம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா எத்தனை பேர் தண்ணி குடம் தூக்கிட்டு வந்துருவாங்க? யோசித்துல. ஆனா இந்த 2 பேர் போறாங்க. இது காரணம் என்னவென்றால், இந்த பஸ்காவை யாரோ ஒருவருக்கு அவர் தெரியப்படுத்த விரும்பவில்லை. பஸ்கா ஆசரிப்பதற்கு தான் இதை அனுப்புகிறார். இந்த பஸ்காவை துச்சமாய் மதிக்கிறவர் ஒருவன் உண்டு. இந்த பஸ்காவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் உண்டு. அவனுக்கு இந்த பஸ்காவின் ஆசரிப்பை தெரியப்படுத்தக்கூடாது. அதை பின்பதாய் கற்றுக் கொடுக்கிறேன். அவன் பின்னாடியே போங்கன்றார். இந்த 14ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். அவன் எந்த வீட்டில் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமான நீங்கள் நோக்கி, இந்த பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார்.
இதனால ஒவ்வொரு லைனா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமா இருக்கும். அனுப்புறவர் ஆண்டவர். ஹி நோஸ் எவ்ரிதிங். ஆனால் யாருக்கும் தெரியாமல் இவர் 2 பேரையும் அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது என்ன சொல்றாரு, சரியான வீட்டு விலாசத்தெல்லாம் குடுக்கல. ஒருத்தன் தண்ணி குடம் தூக்கிட்டு வருவான். அவன் பின்னாடியே போ. ஏதோ பாவம் நல்ல பசங்க போல இருக்கு. நம்மள மாரி இல்ல போல இருக்கு. சரின்ட்டு பின்னாடியே போயிட்டாங்க. போனா அங்க போயி இனிமேல் தான் கேட்கவே போறாங்க. ஏதாவது ஒரு தகுதியான இடம் இருக்கிறதா? ஆண்டவர் பஸ்காவை ஆசரிக்க போறாரு எங்க போதகரு. அந்த எஜமானிக்கு இவன் யாருன்னே தெரியாது. 2 பேர் சொல்றாங்க. அப்ப நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் சிபிராஜனு, ஒரு 4 வீடு தள்ளி போனா ஒரு நல்ல மாடி வீடு இருக்குது. அங்க அப்படித்தானே சொல்லுவோம். யார்ட்ட கேட்டாலும். ஆனா இந்த 15ஆம் வசனத்த வாசித்து பாருங்க. அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டையை உங்களுக்கு காண்பிப்பான். இவனுங்க எப்படின்னு கேட்கறாங்க. இவரே பதில் சொல்றாரு. இப்படிலாம் கேளு. ஆனா அவனுக்கு எவ்ரிதிங் ரெடியா ஒரு இடத்த காண்பிப்பான். அங்க போய் நமக்காக பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஒரு சீக்ரெட் கமாண்ட் குடுக்குறாரு. ஏன் இத 2 சீஷர்கள் மட்டும் சொல்லி, அவங்களுக்கும் ஒண்ணும் விளங்காம, அவங்களுக்கு சரியா சொல்லாம, இடம் கூட சொல்லாம, போயிட்டே இரு. ஒருத்தன் குடம் தூக்கிட்டு வருவான். ஒய் இயேசு அதனால தான் கமா என்ற பிரசங்கத்தை உங்களுக்கு செய்தேன். ஒவ்வொரு கமாவுக்கும் வேதத்தில் அர்த்தம் உண்டு என்று. இயேசு அதை செய்ய காரணம் என்ன? அந்த பஸ்காவை ஆசரித்து அவர் ஒலிவ மலைக்கு போகும்பொழுது, அவரை காட்டிக் கொடுக்க போகிறவன் ஏற்கனவே 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டான். எந்த இடத்துல காட்டிக் குடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு அது தெரியப்படுத்தினால், அவன் மேல் வீட்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. காட் நோஸ் எவ்ரிதிங். யூதாசுக்கு தெரியாமல் தான் 2 பேரையும் அவர் அனுப்புகிறார். ஏனென்றால் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். தேவ சித்தத்தை யாராலுமே மாற்ற முடியாது. அந்த ஒலிவ மலைக்கு சென்று, அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று, அவர் திரும்ப வரும்பொழுதுதான், இவர்கள் எல்லாரும் தேவ சித்தப்படி காரியங்கள் நடக்க வேண்டும். யூதாசுக்கு மற்ற எல்லா சீஷர்களுக்கு தெரிந்திருந்தால் கொஞ்சம் கஷ்டம். இந்த 12 பேரும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. நாமெல்லாம் எல்லாரும் நல்லவங்கன்னு வாழறோம்ல. என் வீட்டுக்காரர் நல்லவரு. அது பொதுவா சொல்ல மாட்டோம் ஒய்ஃபு. பட் என் ஒய்ஃபு நல்லவங்க. வெளியில சொல்லிக்குவாங்க ஹஸ்பண்ட்ஸ். ஒய்ஃப்ட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த 12 பேரும் இயேசு எப்பவுமே நம்புறது கிடையாது. இந்த 12 பேருக்கு முன்னாடி சொன்னா என்ன ஆகும்னா, எவனாவது யூதாஸ் போட்டு குடுத்துருவான். இல்ல யூதாஸ் காதுலயே விழுந்துன்னா, இவன் நேரா போயி சொல்லிடுவான். அப்பா இன்னைக்கு ராத்திரி சூப்பரான டைமு. மேல் வீட்ல எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அங்க 12 பேர் இருப்பாங்க. சாமி நீங்க ஈஸியா அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் 2 பேருக்கு மட்டும் சொல்லி அனுப்புறாரு. அவங்களுக்கும் உண்மைய சொல்லல. யூதாஸ் கேட்டிருப்பான், எங்கடா போறீங்க? அது என்னடா நீ வேற, நம்ம ஆண்டவர் பத்தி தான் தெரியுமே. அவர் பாட்டு எதையோ சொல்லிட்டாரு, ஒரு நகரத்துக்கு போ. அங்க ஒருத்தன் தண்ணி குடம் தூக்கிட்டு வருவான். அவன் பின்னாடியே போட்டாரு. இவனுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு யூதாஸ்க்கு. எத நம்பி இப்ப போய் அவங்ககிட்ட சொல்றது? 30 காசு வாங்கினவன்ட்ட. இல்ல 30 வெள்ளி காசு டேப்பா, ஒரு நகரத்துல தண்ணி குடம் தூக்கிட்டு அவன் போனான். நீயும் தண்ணி குடம் தூக்கணும் பின்னாடியே போனா விடுவானா அவன்? அ வேற நல்லதா சொல்ற போடா அப்படின்ட்டுவாங்க. இல்லன்னா குடுத்த காச திருப்பி குடுத்துடுறான்னுவாங்க. யுவராஜ் எவ்வளோ கேட்டு கேட்டு பார்த்தான். ஏன்டா உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாதுடா. தண்ணி குடத்து பின்னாடி தான்டா போ சொன்னாரு.
இது பேதுருவ கேட்டு பார்த்துருப்பான். இவனுக்கு போறதே எனக்கு தெரியாதுன்னு இருப்பான். "ஏப்பா யோவான் நீ தான் கொஞ்சம் மார்பிள, மேரி ஸ்டெல்லா மாரி சாய்ஞ்சிருப்பியே, ஏதாவது சொல்டா." மேரி ஸ்டெல்லா சாயறது ஒண்ணு தான் வேலை. அடி வாங்குறதெல்லாம் நான் தான். அவரு விழுகுற அடியெல்லாம் என் மேல தான் விழுகுது. இல்ல? ஏசாமிட்ட ஜெபம் பண்றவன்லாம் அப்படித்தான். ஆண்டவரே! உமக்கு விழ வேண்டிய அடியெல்லாம் என் மேல தான் விழுது. என் பையன் அடிக்கிறான், பொண்ணு அடிக்கிறான், ஊர்ல இருக்கிறவன் அடிக்கிறான், கடன்காரன் அடிக்கிறான், அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான். ஆனா சாய்ஞ்சு இருக்கிறது மட்டும் இயேசுவின் மார்பில. ஊர்ல இருக்கிறவன் சொல்லுவான், "உனக்கு என்ன மேரி ஸ்டெல்லா? நீ ஏசாமி." அடி வாங்குற மேரி ஸ்டெல்லாக்கு தான் தெரியும். இல்ல? பிரச்சனைய சந்திக்கிற உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நான் பைபிள் தூக்கிட்டு போறேன், நான் ஜெபம் பண்றேன், நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஊர்ல இருக்கணும் அதான் சொன்னான். அனிதாவுக்கு என்ன பைபிள தூக்கிட்டு நல்லா ஞாயித்துக்கிழமைனா ட்ரெஸ்ஸ மாட்டிட்டு கோயிலுக்கு போயிடுறேன். பசங்க போடுற போடு தெரியுமா அனிதாக்கு? அனிதாக்கு மட்டும் தான் தெரியும். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எதையும் சொல்லாமல் அனுப்பினாலும் எல்லாம் ஆயத்தமாயிருக்கும். எல்லாம் ஆயத்தமாயிருக்கும். உனக்கு அவர் சொல்லணும்னு தேவையே இல்ல. உன்னை உயர்த்தணும்னு உன்கிட்ட வந்து சொல்லணும்னு தேவையே இல்ல. உன்னை விடுவிக்கணும்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையே இல்ல. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்ல. எல்லாம் உனக்கு ஆயத்தமாயிருக்கும். ஆமென். எல்லாம் ஆயத்தமா இருக்கும். ஏதோ ஒரு மூலையில ஒரு வீட்ல இருக்கிறவனுக்கு சொல்லியிருக்காரு. டேய் மேல போய் கம்பளத்த விரி. டேபிள போடு. டேபிள் கிளாத்த போடு. அ அவன் அழகா எல்லாம் பிளான் பண்ணியிருக்கான். யாரோ 2 பேர் வரானுங்க, கேட்கறானுங்க எங்க போதகர்ன்னு. எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. எல்லாம் ஆயத்தமாயிருக்கு. உன் திருமணம் ஆயத்தமாயிருக்கிறது. உன்னுடைய பிள்ளை பாக்கியம் ஆயத்தமாயிருக்கிறது. உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ஆயத்தமாயிருக்கிறது. உன் வீட்டின் பிரச்சனைகளுக்கு முடிவு ஆயத்தமாயிருக்கிறது. உன் கண்ணீரின் முடிவு ஆயத்தமாயிருக்கிறது. உன் தோல்விக்கு ஒரு முடிவு ஆயத்தமாயிற்று. உன்னுடைய எல்லா வேதனைகளுக்கு ஒரு முடிவு ஆயத்தமாயிற்று. உன்னுடைய எல்லா துயரங்களுக்கு ஒரு முடிவு ஆயத்தமாயிற்று. வியர் நாள், வியர் நாள், வியர் நாள், வியர் நாள். என்னமோ நடக்குது ஒண்ணும் புரியல. என்னமோ நடக்குது எனக்கு புரியல. என் பையன் மனம் திரும்பல. அவன் இப்படிலாம் இருக்க நெறைய யோசிக்கிறேன்ல. ஒண்ணும் நடக்கலையே, ஒண்ணும் நடக்கலையே. அங்க நடந்துட்டு இருக்கு. somewhere it's happening. somewhere எங்கோ ஒரு இடத்தில் ஆண்டவர் உனக்காய் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட பழகுவதற்காக, உன்னோடு கூட பஸ்காவை ஆசரிப்பதற்காக, உன்னோடு கூட திருப்பந்தியை ஆசீர்வதிப்பதற்காக அவர் ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ வந்திருக்கலாம். ஆனா முதல் வாரத்தில் பந்திக்கு நீ வருவதற்காக அந்த பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த பந்தியிலே உன்னை ஆசீர்வதிக்க, அந்த பந்தியிலே உன்னை உயர்த்த, அந்த பந்தியிலே உன் கண்ணீரை துடைக்க, அந்த பந்தியிலே உன் வாழ்க்கையை உயர்த்த அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். So where else? நீ ஆலயத்துக்கு வரும் முன்பதாகவே உன் ஆசீர்வாதங்கள் ஆயத்தப்படுத்து. நீ ஆலயத்திற்கு இன்னொரு எதிர்பார்த்து காத்து வருவதற்கு முன்பதாகவே எல்லாம் உனக்காய் ஆயத்தமாயிருக்கிறது. உன்னுடைய சுகம் ஆயத்தமாயிருக்கிறது. உன்னுடைய பலன் ஆயத்தமாயிருக்கிறது. உன்னுடைய விருப்பங்களுக்கு பதில் ஆயத்தமாயிருக்கிறது. உன் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாருடைய சுகங்களும் ஆயத்தமாயிருக்கிறது. எல்லாம் ஆயத்தமாயிருக்கு. உன் பிள்ளைகளின் ரட்சிப்பு ஆயத்தமாயிருக்கிறது. கணவனின் ரட்சிப்பு ஆயத்தமாயிருக்கிறது. உனக்காய் பஸ்கா ஆயத்தப்படுத்து. Amen. Amen. Your blessings are already ready. புதுசா நீ ஒண்ணும் தேட வேண்டிய blessing இல்ல. Is already ready. Is already ready. கர்த்தர் உனக்காய் காத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆச்சரியமான தேவன் நம்மோடு இருக்கிறார். இது மேல் வீட்டில் ஆசரிக்கப்படுகிறது. கீழ் வீட்டில் செய்ய சொன்னாலே செய்ய வச்சு அந்த மனிதன் செய்திருப்பான். ஆனால் தேவன் விரும்புகிற இடம் மேல் வீடு என்பதை வேதத்தில் பல பகுதியில் பார்க்கலாம். எலியா அந்த பெண்ணுக்கு, அந்த விதவைக்கு போய் எல்லாவற்றையும் செய்து பஞ்சகாலம் தீரும் மட்டும் நன்றாயிருந்தார்கள். திடீரென்று அவன் மகன் மரித்து போனார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். மேல் வீட்டிலே கொண்டு வந்து வைக்கிறார். அதுக்கு செத்த இடத்துலயே ஜெபம் பண்ணக்கூடாதா? மேல் வீட்டிலே உனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. அவன் ஜீவன் காத்திருக்கிறது. அவனுக்குள் அவன் ஜீவனை கொடுக்க மேல் வீட்டிலே காத்திருக்கிறது. எலியா மேல் வீட்டில் ஏறுகிறார்.
இந்த குழந்தையை கொண்டு வரும்படி சொல்கிறாள். ஜெபிக்கிறாள். குழந்தை திரும்ப உயிரோடு வந்தது. எலிசாவுக்கு அந்த பெண் ஒரு மேல் வீட்டை கட்டி வைத்திருக்கிறாள். என் ஊழியக்காரன் வருவார், அவர் தங்க வேண்டும், அவருக்கு ஒரு மேலறையை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த மேலறையை அவர் கட்டுகிறார். அர்த்தம் என்ன? இயேசு உன்னோடு தங்கும்படி விரும்புகிறார். அவருக்கு நீ ஒரு மேலறையை கட்டு. எத்தனை பேர் தனக்கு தான் வீடு கட்டல, ஏசாமிக்கு யாரா வீடு கட்டணுமா? இங்க அவள் கட்டுகிறாள். ஒரு மேலறையை கட்டுகிறாள், ஒரு ஜெப அறையை கட்டுகிறாள். இங்கு நான் வருவேன், மேலறையில் அவர் என்னோடு கூட பழகுவார். தொற்காலை மேல் வீட்டிலே வைத்திருந்தார்கள். பேதுரு போய் சுகமாக்கிறார் மேல் வீட்டிலே. என் அன்புக்குரியவர்களே, வேதத்தின் பல பகுதியில் பாருங்கள், மேல் வீடு என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். மேல் வீட்டிலே யாரெல்லாம் ஜெப அறை வைத்திருக்கிறார்கள், அதுக்காக நீங்க இருக்கிற ஒரு நான் குடிசையில வராதுங்க, நான் ஒரு ரூம் தாங்க, நான் எங்கெங்க மேல் வீடு? அப்படி அல்ல. உன்னுடைய ஜெப அறை தான் மேல் வீடு. எங்க நீ முழங்கால் படுகிறாய், அதுதான் உன் மேல் வீடு. ஒரு மூலையில் உனக்கு இருக்க ஒரு ரூம்ல முழங்கால் படுகிறாயா, இறைவன் தங்குமிடம். அந்த இடத்தில் அவர் எப்பொழுதும் காத்திருப்பார். எங்கும் நிறைந்திருக்கிறவர் இயேசு. ஆனால் உன் ஜெப அறைக்கு அவள் காத்திருப்பார். என் வீட்டிற்கு அவள் வருவாளோ? அது மேலறை கிடைக்கிறது பாக்கியமானது. கர்த்தர் அப்படிப்பட்டவைகளை உங்களுக்கு தரும்படி நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் யாராவது புதிதாய் வீடு கட்டினால் முதல்ல ஜெப அறையை கட்டுங்கள். அதனுடைய ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளலாம். புறமதஸ்தர்கள் பூஜை அறையை கட்டாம யாருமே வீடு கட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கு இவ்வளவு அறிவு கூட நமக்கு இல்லைல்ல. நம்ம என்னென்னப்பா கட்டுவோம்? பெரிய ஹால் வேணும், பெருசா வேணும், நிறைய வேணும். நாமெல்லாம் யார் தெரியுங்களா? நன்மை தீமை அறியத்தக்க. அதெல்லாம் எப்படிங்க? நான் எந்த நன்மையும் தீமை சாப்பிட்டேன்? நான் ஒண்ணுமே சாப்பிடல. வாட் இஸ் யுவர் கூகுள்? வாட் இஸ் யுவர் வாட்ஸ்அப்? வாட் இஸ் யுவர் ஃபேஸ்புக்? எவ்ரிதிங். இவை எல்லாவற்றிலும் நன்மையும் தெரியும், தீமையும் தெரியும். நன்மையும் தீமையும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறது தான் மீடியா. எவ்ரிதிங். எந்த நல்லதையும் தெரிந்து கொள்ளலாம், எந்த கெட்டதையும் தெரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் பிசாசு நிறைய கொடுத்து வைத்திருக்கிறார். அது இயேசு நன்மையை மட்டும் தருகிறவர். ஆமென். அந்த வேதம், கூகுள் கொடுக்க முடியாத ஒன்றை வேதம் நமக்கு கொடுக்கிறது. வாட்ஸ்அப் கொடுக்க முடியாததை ஃபேஸ்புக், அதெல்லாம் நீங்க பார்க்க தப்பு நான் சொல்ல வரல. அவை எல்லாமே நீ சாப்பிட்ட பழத்தினால் உனக்கு கிடைத்தது. நீயும் நானும் அந்த பழத்தை ஆதில் சாப்பிட்டோம். நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டதுனால தான் நமக்கு நல்லா தெரியும் தான் பையன் இப்படி ஓடுறான், நமக்கு நல்லா தெரியும் தான் பொண்ணு. ஆனா எல்லாம் தெரிந்த உங்களுக்கு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை முடிவெடுக்க முடியவில்லை. நீங்க என்னென்னலாம் நினைச்சீங்களோ அது நேர்மாறாக உங்கள் பிள்ளைகள் அல்லது கணவன் மனைவி. என் அன்புக்குரியவர்களே, ஜீவ விருட்சத்தின் கனிதான் உன்னை வாழ வைக்க முடியும். நன்மை தீமை அறியத்தக்க பழம் மரணத்தை தான் கொண்டு வந்தது. அவள் சாப்பிட்டதினாலே மரணம் நுழைந்தது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு வித்தியாசமானவர். இந்த மேல் வீட்டிலே இந்த பஸ்காவை அவர் ஆசரிக்கிறார். மேல் வீட்டிலே அவர் ஆசரிக்க காரணம், முதலாவது இந்த பூமியினுடைய மேல் வீடு பரலோகம். என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் தான் உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமாயிருக்கும். உன்னை உன் தாயின் கற்பத்தில் அனுப்பும் போதே, நீ கருவாய் இருக்கும் பொழுதே, நீ இன்ஜினியரா டாக்டரா, நீ எப்படி வரப்போகிறாய் என்பது தீர்மானிக்கப்படுகிற இடம் பரலோகத்தான். நாம் எல்லாம் பூமியில் நினைக்கிறோம். பரலோகம் தீர்மானிக்கிறது. நீ யாரோடு வாழ வேண்டும், நீ யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நீ யாரோடு, உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது தேவன். ஆகவேதான் மேல் வீடு தேவன் தீர்மானிக்கிற ஒரு இடம். மேல் வீட்டிலே
எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்துகிற கர்த்தர். சீனாய் மலையில் என் கீழேயே கட்டளையும் கற்பனையும் கொடுத்திருக்கலாம்ல. மேல் வீட்டிற்கு வர சொல்லுகிறார். மேல் வீட்டிலே அக்கினி மூடி இருக்கிறது. எப்பவுமே மேல் வீட்டில் தேவ பிரசன்னம் மூடி இருக்கும். எப்பவுமே மேல் வீட்டு அறையிலே, ஜெப அறையிலே அல்லது உன் வீட்டின் மூலையில் இருக்கிற ஜெப அறையிலே பிரசன்னம் தங்கி இருக்கும். ஆல்வேஸ், ஆல்வேஸ். நீ எழுந்து உன் சமையலுக்கு போலாம், எங்க வேணாலும் போலாம். The presence of God is there. அது எப்பவும் அங்க இருக்கும். அது காத்திருக்கும். நீ வருவாய். நீ அழும் பொழுது வருவாய். துடிக்கும் பொழுது வருவாய். தோல்வி அடைந்தால் வருவாய். வேதனை அடைந்தால் வருவாய். சுகவீனத்தில் வருவாய். பலவீனத்தில் வருவாய். உனக்காய் காத்திருக்கிற ஜெப அறை. அந்த மேல் வீட்டிலே எலியாவும் எலிசாவும் அற்புதங்களை காணும்படி தேவன் செய்தார். பிற்காலை பேதுரு மேல் வீட்டிலே ஜெப அறையிலே அவளை சுகமாக்கினார். வேதத்தின் பல பகுதிகள் மேல் வீட்டில். உன்னுடைய மேல் வீடு ஒரு ஜெப அறை அல்லது ஒரு குடிசையா இருந்தாலும் ஒரு மூலையில் நீ ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள். அந்த இடத்துல ஒரு சின்ன துண்டை போட்டு வச்சிரு, அல்லது அங்க ஒரு நல்ல கார்பெட் சின்னதா வச்சிரு. Go and pray there. அந்த இடத்தில் முழங்காட் படியிட்டு பார், ஒரு விடுதலையை காண்பாய். பிகாஸ் தேவன் உனக்காய் காத்திருக்கும் ஒரு இடம். அந்த மலை மீது அவர் காத்திருந்தார் மோசேக்காக. மெதுவாதான் ஏறி வர முடியும். ஏறி வந்தார். அவளிடத்திலே 10 கற்பனைகளை கொடுத்து அனுப்பினார். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற இடம். தேவன் மனிதனோடு பழகுகிற ஒரு இடம் மேல் வீடு. மேல் வீடு. உன்னோடு கூட கடைசியாய் வாழப்போகிற இடம் பரலோகம். மேல் வீடு. உனக்கு மேலா இருக்க மேகங்கள், அதற்கு மேலா இருக்கிற வானமண்டங்கள், அதற்கு மேலா இருக்கிறது. பவுல் சொல்வான், நான் 3ஆம் வானம் வரைக்கும் போறேன். Somewhere in upper house. உன்னுடைய மேல் வீடு உனக்காய் எப்பொழுதும் காத்திருக்கும். அந்த மேல் வீட்டில் தான் இயேசு உன் வீட்டிற்கு பூமிக்கு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் மேல் வீட்டில் இருக்கிறார். இவர்கள் மேல் வீட்டில் காத்திருந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, மேல் வீட்டிலே அவர் பஸ்காவை ஆசீர்வதிக்க சரியா படிக்கணும். பஸ்காவை ஆசரித்தார். மேல் வீடு வரைக்கும் இயேசு யூதனானபடினாலே பஸ்காவை ஆசரித்தார். முதல் முறையாய் பஸ்காவோடு திருவிருந்து வந்தது. This is the first time communion came. திருவிருந்து வந்தது. பஸ்காவை ஆசிரியர் பஸ்காவை வேக வேகமாய் புசிக்க வேண்டும். ஒலிப்பில்லாமல் புசிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து புசிக்க வேண்டும். மீதி வைக்கக்கூடாது. The lot of commandments. பஸ்கா முடிந்தவுடன் இயேசு திருவிருந்தை ஆரம்பித்து வைத்தார். இதை நான் வருமளவும் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். The Old Testament is the law and commandments. The New Testament is the covenant of grace. கிருபை. What is that grace? What is that mercy? That is my body and my blood. உனக்கு கிருபையாய் இந்த மேல் வீட்டிலே என் சரீரத்தையும் என் இரத்தத்தையும் நான் கொடுக்கிறேன். Amen. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு 1 கொரிந்தியர் 11:29 எண்ணத்தினால் வெளியில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானித்து அறியாமல் இருக்கிறான். எல்லாரும் ராபோஜனம் எடுப்பாங்க, பட் நிதானித்து அறியாமல் இருப்பார்கள். என்ன நிதானித்துனா நாம என்ன பண்ணுவோம், நான் நேத்து திட்டிட்டேன் என் ஒய்ஃபை, நான் எடுக்கல. நாட் லைக் தட். இங்க கானானிய ஸ்திரீ தெரியுங்களா? அதனுடைய ஒரு போர்ஷனை பத்தி நேற்று நான் ஒரு வீட்டிற்கு சென்ற பொழுது கற்றுக் கொடுத்தேன். அந்த கானானிய ஸ்திரீ தீரு என்ற ஒரு ஊரில் இருக்கிறாள்.
இஸ்ரவேல் கலிலேயாவுல இஸ்ரவேலிலே இயேசு கலிலேயா பட்டணத்திலே சுற்றிக் கொண்டு ஊழியம் செய்திருக்கிறார். அங்கிருந்து இந்த தீரு பட்டணம் 39 கிலோமீட்டர் 2 நாட்களுக்கு மேலாய் நடக்க வேண்டும். ஆனா தீரு என்ற பட்டணத்துக்கு போகிறார். அங்கே இந்த கானானிய ஸ்திரீ வருகிறாள். நம்மலாம் என்னன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெருமை, நான் கிறிஸ்டியன்ஸ்லாம் புறஜாதியார். எங்க கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. இஸ்ரவேலர், இஸ்ரவேல் அல்லாதவர் தான் புறஜாதியார். நாமளும் புறஜாதியிலிருந்து வந்தவங்க தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியன் அண்ட் நான் கிறிஸ்டியன். பட் we are all Gentiles. தீரு என்ற பட்டணத்திலே இந்த ஸ்திரீயுடைய மகள் கொடிய பிசாசின் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். நீங்க பைபிளை நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கலிலேயாவிலிருந்து தீரு பட்டணம் வரைக்கும் 2.5 நாள் நடந்தார். ஒரு சின்ன அற்புதம் கூட செய்தார். இவர் போகும்போது 12 வயசு 12 வருஷமா வியாதியா இருந்து சுகமாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அதிகாரன் வீட்டுல வேலைக்காரன் அவன் இவன் போற வழியெல்லாம் ஏதாவது ஒரு சுகம். வழி அருகே நின்றவர்களுக்கு சுகம். ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தார் போகும்போதெல்லாம். சும்மாவே இருக்க மாட்டார். ஆனா இந்த 39 கிலோமீட்டர் நடந்து ஒருத்தனுக்கும் ஒரு தலைவலி கூட தீங்கல. ஒருத்தனுக்கு ஜெபம் பண்ணல அவரு. அவர் வாடி போறார் தீரு. தீரு பட்டணம் இந்த யாசேருக்கு கொடுக்கப்பட்டது. யாசேர்னா யாரும் தெரியல. யாக்கோபில தீரு பட்டணம். யாசேர் யாக்கோபு 12 பிள்ளைகளை ஒருத்தர் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பான் சாகும்போது. யாசேருக்கு சொல்லும்போது சொல்லுவான், நீ சாப்பாட்டு விஷயத்து ரொம்ப ஆசீர்வாதம் இருப்ப. நீ நெய்யிலெல்லாம் கை கழுவிடான்ற. நீங்களாம் நெய்யிலே கழுவு. சில வீட்டுல நெய் அப்படி தூக்கி ஊத்துவாங்க, பார்த்தா ஒன்றும் விடாது. எடுக்கிற வேகம். ஹோட்டல்ல பார்த்துருக்கல, நெய் ஊற்றுவான் பார்த்துருக்க, வீணுவான் அப்புறம் வச்சிருவான். நானும் பார்ப்பேன், நெய் தான் ஊத்திருக்கிறான். அவன் நெய்யிலேயே கையை கழுவுவான். யோபு நெய்யில காலை கொழுமையை குறித்து அங்க இருக்கும். ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஒரு பட்டினம் அது. ஏனென்றால் அது யாசேருக்கு கொடுத்த பட்டினம். யாசேருக்காக தேவன் நியமித்த ஒரு பட்டினம். அதனால எப்பொழுதுமே ஆசீர்வாதம். தீரு பட்டணம் மிக நல்ல பட்டினம். ஆனா அந்த தீரு ஒரு தீவுக்குள் இருந்தது. எல்லாம் அழிக்கப்பட்டது. எசேக்கியேல சொல்ற மாதிரி நீ அழிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு இல்ல. தீரு பட்டணம் அழிக்கப்பட்ட 4000 3000 வருடங்களுக்கு முன்பாக சொன்னது. அதுக்கப்புறம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனால் இந்த தீரு பட்டணத்திலிருந்து ஒரு விதவையை நோக்கி அவர் போகிறார். எல்லாம் தெரிஞ்சுதான் 39 கிலோமீட்டர் போய் அந்த ஊர்ல போய் நிக்கிறாரு. அவன் கேட்கிறா, எவ்வளவு கோபம் வந்திருக்கணும் இல்ல அவளுக்கு. ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனையில் இருக்கிறார். அதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் வரல. நான் இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன். நானா புறஜாதிகளுக்கெல்லாம் நான் வரவே இல்லை. எங்க ஒரு கடவுள் சொல்ற வார்த்தைங்களாங்க இது. நம்ம நைலெக்ஸ் புடவை பட்டு புடவை கேட்டா, நைலெக்ஸ் புடவை பாட்டா எப்படி இருக்கும் கோவம். இதுக்காக போட போத்தீஸ்க்கு ஒரே கோவம் வரும்ல. ஆமா. நானே என் பொண்ணுக்கு கஷ்டப்படுறா. அவ கொடிய பிசாசுல இருக்கிறா. கொஞ்சம் சுகப்படுத்துன்னு கேட்டா, நான் அதுக்கெல்லாம் வரல. நான் எதுக்கு வந்தேன்? இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன்ட்டான். இவன் நிறைய பொய் சொன்னான் அந்த இடத்துல. கொஞ்சம் நம்மள மாதிரி ஆக்ட் விட்டா ஆண்டவன்ட்ட, நல்லவன் காமிக்கிறது. அதனாலதான் அவர் வாய பேசாத இருந்தாரு. விட்டு கொடுக்கல அவரும். இப்ப பேசுனது பூரா பொய். இவ கானானிய ஸ்திரீ இல்லையா? இவ என்ன தெரியுமா அழைச்சா ஏசாமிய? தாவீதின் குமாரன். இவளுக்கு எப்படி தெரியும்? யார் தாவீதின் குமாரனுக்காய் காத்திருக்கிறார்கள்? தாவீதின் குமாரனாகிய மேசியா. மேசியாவுக்கு காத்திருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள். இவை இஸ்ரவேலே கிடையாது. அந்த வழியில இருந்த குருடன் சொல்லுவாங்க, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, இறங்குவோம். யூதன். யூதனுடைய எல்லாருடைய வாயிலும் வருவது தாவீதின் குமாரன். இயேசு அல்ல, அவர்களுடைய வாயில் வந்ததெல்லாம் தாவீதின் குமாரன் தான் எங்களுடைய மேசியா. ஏன்னா அவர் தாவீதின் வம்சத்தில் வருவார்.
இவன் நம்மள மாரியே நடிக்கிறான் பாருங்க. நம்ம ஜெபத்துல போய் ஆண்டவரே நான் ரூ. 1000 குடுத்தேன், கோயில் கட்டினேன், நான் அத செஞ்சேன், இவனுக்கு சோறு போட்டேன், அவனுக்கு சோறு போட்டேன். இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. நான் இப்படி தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பானா, நான் இந்த பக்கம் மூஞ்ச திருப்பிட்டு போனேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாமிகிட்ட. சொல்ல மாட்டோம். இவன் அதே மாரி தான் ஆக்ட்டு. குமாரனே என்னடா உன்ன படைச்சதே நானு. என்கிட்டயே கதை விடுறியாச்சு. உடனே இவரு என்ன பண்ணாரு, கவுண்டர் குடுக்குறாரு. நான் உனக்கெல்லாம் வரலம்மா இஸ்ரேலுக்கு வந்தேன். போச்சா? இப்ப பார்த்தா கொஞ்ச நேரம். இது என்னடா வம்பா போச்சு. நம்மள போட்டு இந்த வாங்கு வாங்குறாரே! அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் வித்தியாசமா வருவா அந்த இடத்துல. உடனே கொஞ்சம் மனம் திரும்பிருவா. ஓ! கொஞ்சம் விவரமா இருக்கார்றா அது ஏசாமி. ஆனா இவளுக்கு காரியம் ஆகணுமே! உடனே ஆண்டவரேன்னு கூப்பிடுவா. ஆண்டவரே என் மகள் ஆமா. உடனே தான் லார்ட் ஆக்கிட்டா. அதுவரைக்கும் சன் ஆஃப் டேவிடுனா, இப்போ அப்படி வாடா வலிக்குனாரு. எஸ் சார். வந்தியா உண்மைக்கு? என்ன கடவுளா நெறைய பேர் கடவுளா மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. சுகமாக்குறவரா ஏத்துக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? சுகமாக்கிட்டா போதுங்க. அப்புறம் ஏசாமி எங்கேயோ, இவங்க எங்கேயோ இருப்பாங்க. கடன் தீர்ந்துச்சுன்னா போதும், அப்புறம் ஏசாமி எங்கேயோ, இவங்க எங்கேயோ ஆயிருவாங்க. ஆனால் ஆண்டவரே என்று அழைக்கிறவன் இயேசுவை கைவிட மாட்டான். அவள் ஆண்டவரே என்று மாறுகிறாள். அப்போ நம்ம சும்மா இல்ல. இன்னும் நெறைய இருக்கு விஷயம்ன்னு சொல்லிட்டு, இந்த பாரும்மா இஸ்ரேல்ல ஒரு கெட்ட பழக்கம் அந்த காலத்துல. அவங்க ஆணாதிக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? இஸ்ரவேலுங்கலாம் இஸ்ரவேல் எல்லாம் கடவுளுடைய ஜனங்கள். இஸ்ரவேல் அல்லாதவங்கலாம் நாய்கள். நாய்கள் தான் அவங்க நினைப்பாங்க. நம்ம ஆளு யூதனாச்சே இயேசு கிறிஸ்து. இவரு என்ன பண்ணிட்டாரு, ஆனா நாயின்னு சொன்னா பாவம் இவ கோச்சுக்குவாள. இவள ஏன்டா நாயின்னு சொல்லுவானே, நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அவங்க குழந்தைங்கள நாய்க்குட்டின்ட்டாரு. ரொம்ப ஜென்டிலா. நாமளா இருந்தா நாயின்னு சொல்லுவோம். ந நாயே உனக்கு பிள்ளைங்கள சொல்லுவோம்ல, நாயே, பேயே, ஞானஸ்நானம் குடுப்போம் பார்த்தீங்களா தினம்? அ ஆனா ஏசாமி கொஞ்சம் ஜென்டிலா, நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்ல. ரொம்ப அழகா பேசுவாரு ஏசாமி. ஆனா விவரமா பேசுவாரு. நீங்க ஏசாமி ஏதோ நல்லா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஏமாந்துறாதீங்க. ஏசாமி என்ன ஆசீர்வதிக்கன்னு சொல்லிட்டாருன்னு போய் உட்காந்துக்காதீங்க. ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது. இவரு இப்படியே தான் பண்ணுவாரு. நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் உடனே இவ அத புடிச்சுக்கிட்டா. இவ கொஞ்சம் புத்திசாலி காணான்னு தெரியும். ஆனா தாவீதின் குமாரன்னு சொன்னவல்ல, இவ டக்குனு பல்டி அடிச்சு ஆண்டவரேன்ட்டா. ஆண்டவரே என்னோட இவர் பாட்டுக்கிட்டு வேற மாரி பேச ஆரம்பிச்சா, அவ வேற மாரி வந்தா. இவ என்ன சொன்னா, நாய்க்குட்டின்னோனே புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்சுக்கிட்டோன்னே, இப்ப நாய்க்கு போடுறதா இருந்தா பெருசா போடணும். நம்ம மேஜையிலேருந்து என்ன விழும்? பெருசெல்லாம் விழாது. ஒரு பெரிய அப்பத்த கீழ போட்டுருவீங்களா? இது நமக்கு கிடைக்காதுன்னு இவளுக்கு தெரியும். ஆனா மேஜையிலேருந்து துணிக்க விழும்ல. அவ ரொம்ப கன்னிங்க. மேஜையிலேருந்து என் துணிக்க கொஞ்சோண்டு, நாய்க்குட்டிக்கு அது போதும். என் பிள்ளைக்கு இந்த சுகம் போதும். என் மகளுக்கு இந்த விடுதலை போதும். அதனால அவ டக்குன்னு அத புடிச்சுக்கிட்டா. ஆமா ஆண்டவரே, நீர்லாம் இஸ்ரேலுக்கு தான் வந்தீரு. நீ எங்களுக்கெல்லாம் தரமாட்டேன்னு தெரியும். ஆனா அந்த நாய்க்குட்டிகளுக்கு இப்ப கிடைக்குதுல்ல, அந்த குழந்தைகளுடைய சின்ன துணிக்கை, உம்முடைய இஸ்ரவேல் மக்களுடைய துணிக்கை, அது போதும் என் பிள்ளைக்கு சுகமாயிடும். தட் இஸ் ஹர் ஃபெய்த். அந்த குட்டி, அந்த நாய்க்குட்டிக்கு போடுகிற அந்த சின்ன அப்பத்தின் மீது தன் நம்பிக்கையை வைத்தவள் தான் இந்த கானானிய ஸ்திரீ. இன்னைக்கு என்ன பண்றோம்? முட்டை சாப்பிடுறோம், நட்ஸ் சாப்பிடுறோம், எல்லாம் சாப்பிட்டாலும் நொண்டி நொண்டி நடக்கிறோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறோம். பார்த்துருக்கீங்களா? ஆனா இவ்வளோண்டு மண்ணாவ சாப்பிட்டேன் 40 வருஷம் எங்கேயாவது போனானா? எந்த ஹாஸ்பிட்டலுக்காவது போனானா? பைபிள் என்ன தெரியுமா? அவன் பெலன் குன்றிப் போகவில்லை. அவன் சட்டை கிழிஞ்சு போகல. அவன் செருப்பு தேயுது. படிச்சுட்டு தலையாட்டிக்குவான். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்களா? செருப்பு எப்படி தேயாம இருக்கு. எப்போ புறப்பட்டு வரான் இவங்க எல்லாரும்? 40 வருஷம் இங்க இருக்காங்கல்ல. குழந்தை வந்துச்சுல்ல. அது போட்டிருந்த குழந்தை எப்படி தேயும்? அந்த செருப்பு எப்படி அவன் இன்னைக்கு இப்ப என்ன வயசு அந்த குழந்தைக்கு? ஆமா. 20 வயசு, 30 வயசு, 40 வயசு இருக்கும். அந்த செருப்பே போட்டிருப்பான் அந்த பையன். யோசிச்சு பார்த்தீங்களா? ஏதாவது படிக்கும்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவன் செருப்பு தேய்ந்து போகவில்லை. அவங்க அம்மா தூக்கிட்டு வரும்போது இத்துணூண்டு செருப்பு போட்டுருப்பாங்க. மியூசிக்கல் செப்பல் மாரி.
அது தொக்கு தொக்கு நடந்துச்சு. இப்ப அவன் 5 வயசு, 10 வயசு, 20 வயசு, 30 வயசு ஆயிப்போச்சு. அது போட்டா நடந்திருப்பான். அப்ப என்ன வளர்ந்திருக்கும்? அவன் செருப்பும் வளர்ந்திருக்கும். ஒரே சட்டையோட எல்லாம் வந்துட்டானுங்க. சரி ஒரு 5 சட்டைய எடுத்து வந்தாலும் ஒரு 2 வயசுக்கு போட்டுறலாம் இல்ல? அவனுக்கு இப்ப 30 வயசு. எந்த சட்டைய தைச்சுங்க டெய்லரா கூட வந்தான். படிக்கும்போது ஜாக்கிரதையா வேதத்தை படித்தானால், உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொள்வீர்கள். வனாந்தரத்தில் கூட உங்களை காக்க வல்லவர். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க எகிப்திலிருந்து இவங்கள கூட்டிட்டு வர்றாரு வனாந்தரத்துக்கு. வனாந்தரத்திலே உங்களுக்கு மிஞ்சி போனா இந்த மன்னா, காடை, தண்ணி 3 தான் இல்ல? அதுக்கப்புறம் வெயில் இல்லாம, குளிர் இல்லாம, நம்ம கலை சிஸ்டர் போத்திக்கிட்டு உட்காந்துருக்கிற மாரி. அ குளிரு. சில பேர் போத்திக்குவாங்க எதுக்கு தெரியுமா? இந்த ஏசி காத்து காதுல அடிக்கக்கூடாது. அத பார்த்து இந்த சில போதகர்கள்லாம் பயபக்தியா நினைச்சுக்குவாங்க. ஓஹோ! ரொம்ப பக்தி உள்ள தாய்டான்னு. அவங்களுக்கு தான் தெரியும் ஏசி காத்து உள்ள போகக்கூடாதுன்னு. சில பேர் முன்னாடி வந்து உட்காந்துக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? இங்கே இல்ல நான் இங்க உங்களையெல்லாம் சொல்லல. நீங்கலாம் ரொம்ப நல்லவங்க. சில சபைகள்ல முன்னாடி வந்து காரணம் என்ன? ஏசி பக்கத்துல உட்காரக்கூடாது, அங்க உட்காரக்கூடாது. பயபக்தியா வந்திருக்காங்க நாம நெனச்சு, ஆமா இவங்க தான் பெரிய பேதுருன்னு நெனச்சுக்க வேணாம். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அந்த யூதாசுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் ஒரே காரணத்துக்கு தான் மேல் வீட்டுக்கு அவரை அனுப்புறார் என்று சீஷர்கள். யூதாஸ் தெரிஞ்சா மேல் வீட்டில பஸ்கா ஆசரிக்க முடியாமல் அவன் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான். அதற்காக 2 பேர்ட்ட சொல்றாரு. என்ன சொன்னாரு? தண்ணி குடம் தூக்கிட்டு வந்து பின்னாடி போடான்றாரு. வீட்டுக்கு அட்ரஸ் குடுக்காம நம்ம சிஸ்டர்ட்ட சொல்லியிருந்தா, அவங்க உண்டியல்ல ஆக்கியிருப்பாங்க. ஏன்டா அட்ரஸ கேட்டா தண்ணி குடம் தூக்கிட்டு போறோம்னு. ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. உனக்கு என்னப்பா வியாதின்னா, எங்க தாத்தாவுக்கு இந்த வியாதின்னா என்ன சொல்லுவாங்க? போய் உங்க தாத்தாவ கூட்டிட்டு வா. இல்ல அப்படித்தானே சொல்லுவீங்க. தண்ணி குடம் பின்னாடி போக சொல்லிட்டாரு. காரணம் அதுதான். யாருக்கும் தெரிய அவர் விரும்பவில்லை. காரணம் யூதாசுக்கு தெரிந்து விட்டால், தேவனுடைய திட்டப்படி இவர் கெத்செமனே தோட்டத்தில் வந்த பிறகு எல்லாம் நடக்கணும். இங்க பஸ்கா ஆசரிக்கிற இடத்துல இது நடந்துடக்கூடாது. ஏன்னா பஸ்கா தேவனுடையது. கம்யூனியன் தேவனுடையது. அந்த இடத்துல பிசாசு நுழைய இடமில்லை. கர்த்தருடைய பந்திய எத்தனை பேர் அசட்டை பண்ணுகிறோம் தெரியுமா? பிசாசு நுழையாத ஒரு இடம் கர்த்தருடைய பந்தி. ஆமென். உங்களுக்கு தெரியுமா? பஸ்கா ஆசரிக்கும் போது யூதாஸ் இருந்தான். கம்யூனியன் இல்ல அவன். போயிட்டான் போய் கூட்டு வரதுக்கு. அடுத்தது இவர் அங்க போறாரு. நல்லா 3000 முட்டை சாப்பிட்டான் பஸ்கால. நல்ல கறி, மீன் நல்லா சாப்பிட்டான். கிளம்பிட்டான் போய் காட்டி கொடுக்கறதுக்காக. கம்யூனியனில் ரட்சிக்கப்படாதவனுக்கு அருகதை இல்லை, அனுமதியும் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்காத ஒருத்தர் கூட கம்யூனியன் எடுக்கவே முடியாது. அது எடுத்தால் அதன் பேர் தான் அபாத்திரமம். அபாத்திரமாய் எடுக்கிறது என்றால், நீ மனம் திரும்பாமல், நீ ஞானஸ்நானம் எடுக்காமல் இந்த கம்யூனில் கலந்து கொள்ளக்கூடிய யூதாசா இருப்பதினாலே பஸ்கா உன் விடுதலைக்காக, ஆனால் கம்யூனியன் உன் ஜீவனுக்காக, உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக. இவர்கள் புறப்படுகிறார்கள் எகிப்து தேசத்திலிருந்து. கானான் தேசத்துல எப்படியே தெரியுமா இருக்கா? இங்க உபாகமம் 6:10 உங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ண போது, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களையும், நிரம்பிய வீடுகளையும், நீ திராட்சை தோட்டங்கள், நீ நடாத திராட்சை தோட்டங்களை ஒலிவத்தோடு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாயிருக்க. மேல் வீட்டில ஒரு திருப்தி கிடைக்கும். அவர் ஆயத்தம் பண்ண இடத்திலே ஒரு திருப்தி உண்டாகும். நீ நடாததுதான், நீ எதிர்பார்க்காத ஒன்று. இந்த வேலையை எதிர்பார்க்கவில்லை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சுகத்தை, இந்த திருமணத்தை அல்லது இந்த பிள்ளை பாக்கியத்தை, இந்த பேரிடர்களை, இந்த பிரச்சனைகளை, பிள்ளைகளின் இந்த பாடுகளை எல்லாம் நீ எதிர்பார்க்காத ஒன்றுதான்.
ஆனாலும் எதிர்பார்க்காத அந்த இடத்திலே உன்னை திருப்தியாய் வாழ வைப்பதற்காக கானானை தேவன் உயர்த்தி வைத்தார். இஸ்ரவேலை அல்ல. இஸ்ரவேல் அல்லாதவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் தேவன் அல்லாதவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றி வைத்தார். எதற்காக? உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்காங்க. உனக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைப்பதற்காக. நீ இந்த இயேசுவண்டை வருவாயானால் அது ஆயத்தமாயிருக்கும். ஆயத்தமாய் உன்னுடைய ஜெப அறை வீட்டில் மூலையா இருக்கலாம், அல்லது வேதத்தின்படியாய் உன்னுடைய மேல் வீட்டிலாய் இருக்கலாம். நீ அந்த ஜெப அறையிலே தேவன் ஆயத்தத்தோடு இருப்பார். என்ன ஆயத்தம்? உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொண்டு வந்து ஆயத்தமாயிருப்பார். உன் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாயிருப்பார். உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆயத்தமாயிருப்பார். இந்த சம்பவத்துல 3 காரியங்களை, இந்த ட்ரினிட்டியை உங்களை புரிந்து கொள்ளலாம். இங்கு போதகர் இயேசு அனுப்புகிறார் 2 பேரை. 2 பேர்ட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? தண்ணி குடம் தூக்கிட்டு வருவார். நம்ம வீட்டுக்காரங்க யாராவது தண்ணி குடம் தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? எல்லாரும் வைப்பு தான் தூக்கிட்டு வருவாங்கல்ல. அதுலயும் பக்கத்து வீட்டுக்கு ஏத்து விட்டு தெரியாம ராத்திரில 7 மணி போய் தண்ணி குடம் தூக்கிட்டு அது வந்துருவாங்க. பகல்ல ஒருத்தன் தூக்கிட்டு வர மாட்டான். இங்க இந்த ஆள் தூக்கிட்டு வராங்க. பகல்ல யாராவது தண்ணி பிடிச்சி பார்த்துருக்கிறீங்களா? 12 மணிக்கு இவர் மட்ட வெயில தண்ணி குடத்தை தூக்கிட்டு வர்றாரு. லேடிஸையே காணோம் அந்த பக்கம். ஜென்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க இஸ்ரேல்ல. இவர் வேலைக்கே போகாம தண்ணி குடம் தூக்கிட்டு வர்றாரு. உனக்காக ஒருவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என் தேவன் ஆயத்தமாக்குகிற தேவன். அந்த தண்ணி குடத்தை தூக்கிட்டு அவன் போறதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கு குமாரன் அனுப்பி வைக்கிறார். அங்க ஆவியானவர். தண்ணி என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் உன்னை அந்த வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறார். உன்னை வழி நடத்துகிற கர்த்தர். அங்கு உனக்கு எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. எல்லாம் பிதாவாகிய தேவன் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். குமாரனாகிய இயேசு உன்னை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றி நீ போகும் பொழுது தேவன் ஆயத்தப்படுத்துகிற இடத்திலே நீ வந்து சேருவாய். வந்து சேருவாய். திருப்தியாய் வாழ். அது என்ன தெரியுமா? ஒரு தகுதியான இடம். என் ஆண்டவர் ஆசரிக்க வேண்டிய பஸ்காவுக்கு ஒரு தகுதியான இடம்னா, டேய் வாடா மேல் வீடு இருக்கு. என் பிரச்சனைகளுக்கு தகுதியான இடம் என்ன? யுவர் பிரேயர் டைம். உடைய ஜெப இடம். ஒரு மூலையில கட்டில ஒரு மூலையில தினம் அந்த இடத்த அங்கேயே ஜெபம் பண்ணி வைங்க. இதுதான் என் ஆண்டவர் தங்கும் இடம். நான் இங்கதான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு ஒழுங்குபடுத்துங்க. அந்த இடத்த சுத்தப்படுத்துங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கார்பெட் போட்டு வச்சுக்கோங்க. இது என் தேவன் தங்குகிற இடம். நான் இங்கு வருவேன். இது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம். இங்க எனக்கு எல்லாம் கிடைக்கும். பஸ்கா கிடைக்கும். இங்க அப்பமும் திராட்சை ரசமும் கிடைக்கும். இயேசு அதை செய்தார். அங்குதான் இயேசு தன்னுடைய அன்பை எல்லாம் வெளிப்படுத்தினார். தன் சரீரத்தை அப்பமாகவும் தன் ரத்தத்தை திராட்சை ரசமாகவும் அவர் கொடுத்து ரகசியத்தை வெளிப்படுத்தினார். நான் காட்டி கொடுக்க போகிறேன். அதனால நான் உயிரோடு எழுந்திருப்பேன். எனக்காய் காத்திருங்கள். எங்க காத்திருக்கார் சொன்னார் தெரியுமா? அவள் எல்லாரும் மேல் வீட்டிலே 120 பேர் காத்திருந்தார்கள். 120 பேரும் மேல் வீட்டில் காத்திருந்தார்கள். கூடவே சுற்றி திறந்தபோது கிடைக்காத பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டில் இருந்த பொழுது அவர்களுக்கு கிடைத்தது. இயேசுவோடு இருந்தார்கள். சுகம் பெற்றார்கள். ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சது. இயேசுவினுடைய கிருபையினால எல்லாம் கிடைச்சது உண்மை. பட் நோ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் வரங்கள், பரிசுத்தாவின் வல்லமைகள். ஒரு விஷயம் தெரியுமா? பவுல் சொல்வா 3வது வானம் மேல் வீடு. 3வது வானத்திலே நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் என்று. இந்த மேல் வீட்டின் அனுபவம் ஒரு வித்தியாசமானது. லூக்கா 22:29 பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா
இங்க இந்த பரமண்டல ஜெபம் சொல்லுவோம் இல்லையா? பரமண்டலத்தின் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தட் மீன்ஸ் என்ன? அந்த ராஜ்யம் அங்க தானே இருக்கணும். ஏன் அதை வரவேண்டும் என்று ஜெபிக்க சொல்லுகிறார்? அந்த ராஜ்யத்தை நீ ஆளுகை செய்ய வேண்டும். யூ ரூல் ஓவர். இந்த பூமியிலே நீ ஆளுகைக்குரியவனாய் இருக்க வேண்டும். நீ எல்லாவற்றுக்கும் பயந்து வாழ்கிறாய். நாளை நடப்பதை குறித்து பயப்படுகிறாய். என்ன ஆகுமோ என்று கலங்குகிறாய். ஆனால் ஆண்டவர் உன்னை ஆளுகை செய்யும்படி படைத்தார். நீ இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ரூல் ஓவர். அதனால்தான் சொல்றாரு, எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்து நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவளாய் சிங்காசனத்தில் மேல் உட்காருவீர்கள். உங்களை ரூல் பண்ணுவதற்காக தான் அழைத்திருக்கிறார். நீ பயந்து ஓடுவதற்காக அல்ல. சவுல் பயந்து ஓடுகிறான், இஸ்ரவேல் பயந்து ஓடுகிறார்கள். ஆனால் தாவீது நிற்கிறான். காரணம் என்ன? தாவீது ஆளுகை செய்கிறவன். The Pentecostal day. அப்போஸ்தலர் 1:13 வாசிப்பார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே, சீமோன், யாக்கோபின் குமாரனாகிய யூதா எல்லாம் மேல் வீட்டில். இயேசுவின் தாயாகிய மரியாள் அவளும் மேல் வீட்டுல காத்திருக்கிறாள். எவ்ரிபடி எவ்ரிபடி மேல் வீட்டில் காத்திருந்தார்கள். மேல் வீட்டில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். இதுல நிறைய சொல்லி நான் முடிச்சிடுறேன். இது மேல் வீட்டின் அனுபவம் முடிஞ்சோன்னு என்ன நடக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் 2:42 பேதுரு எந்திச்சு பேசுறான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். 3000 எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 3000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த 3000 எங்கேயாவது உங்களுக்கு யோசனை தென்படுது? எங்கேயாவது ஒரு இடத்துல பைபிள்ல இன்னொரு 3000 இருக்குதா? தெரியுமா? மேல் வீட்டிலாக சீனாய் மலையிலிருந்து மோசே இறங்கி வருகிறார். இவங்க பண்ண பாவம் ஆண்டவரை விட்டு திரும்பி நின்ற பொழுது லேவியரை கூப்பிடுவான். டே யாரா என் பக்கத்துல நிக்கிறீங்க வாடானா, லேவியர் வந்து நின்னாங்க. 3000 பேரை கொன்று விட்டார்கள். மேல் வீட்டிற்கு வந்த பொழுது 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை விட்டு போன பொழுது 3000 பேர் மரித்தார்கள். மரணம் அவர்களை சந்தித்தது. என் அருமை சகோதரனை சகோதரி, 50வது நாள் சீனாய் மலையில இருந்து மோசே இறங்கி வருகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட. இங்கே 120 பேர் மேல் வீட்டிலே இருக்கும் பொழுது 50வது 50th டே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஆமென். சாலமோன் டெம்பிள்ல 120 பேர் எக்காலம் ஆசாரியர்கள் ஊதுகிறார்கள். பட் கிரேஸ் இங்க 120 பேர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். எல்லாமே பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டின் நிழல்கள், ஒரிஜினல்ஸ். பைபிள் எல்லாம் சாதாரணமா நினைச்சாதீங்க. பைபிள் இஸ் நாட் அன் ஆர்டினரி புக். அதனாலதான் பைபிளை தி பைபிள்னு உலகம் சொல்லுது. வேற எந்த புஸ்தகம் தி புக்னு வராது. ஒன்லி த பைபிள், தி பைபிள். அதனுடைய பட்டணங்கள், அதனுடைய நாட்கள், அதனுடைய காலங்கள் உலகம் முழுவதும் இன்றும் காணப்படுகிற இடங்கள். இது ஒரு இலக்கியம் அல்ல, இது ஒரு கற்பனையும் அல்ல. இவை யாவும் 6000 8000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன சொல்லப்பட்டதோ அது அப்படியே நிறைவேறிடுச்சு. நாளைக்கு நடக்கிறதும் பைபிள்ல இருக்கு. எப்படி அந்த கிறிஸ்து வருகிற விதம், எப்படி இயேசு வருவா, எல்லாம் பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு தானே எல்லாம் ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சாங்க. பழைய ஏற்பாட்டுல ஃப்ரிட்ஜை வாசித்திருக்கீங்களா? ஓசேன் மண்டலம் ஓட்டை ஆயிடுச்சுனா தான் இந்த உலகம்லாம் ஒரே சூடா இருக்கு. எல்லாருக்கும் நோவா மேல ஒரு கடுப்பா இருக்குல்ல. நோவாவை உயிரோட காப்பாத்தினார் நீதிமான். படுபாவி பையன் வெளியே வந்து திராட்சை ரசம் கொடுத்து வெறித்திருந்தாங்க. எல்லாரும் நோவா திட்டுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. பயத்தை ஒழுங்கா வாசித்திருந்தாதான் அது புரியும். நோவாவின் தவறு அது அல்ல. ஜலப்பிரளயம் வருடத்துக்கு முன்பாக மேல இருக்கிற தண்ணி கீழே இருக்கிற எல்லாமே வடிஞ்சிச்சு. ஓசேன் மண்டலம் பாழ்படுத்தப்பட்டது.
அதுக்கு முன்பதாகனா எந்த பொருளுமே கெட்டு போகாது. எதுவுமே கிடையாது. ஏன்னா குளிர்ச்சியா இருந்தது பூமி. இது எல்லாம் முடிந்தவுடன் பூமி குளிர்ச்சியை இழந்து நின்ற பொழுது, இவன் எப்பவும் போல திராட்சரசம் குடிச்சான். அது ஏற்கனவே திராட்சரசம் என்ன ஆயிடுச்சு? மதுவா மாறிடுச்சு. அதனால தான் அவன் வெறித்திருந்தான். இட்ஸ் நாட் நோவாஸ் மிஸ்டேக். அவனுக்கு தெரியாது. ஈஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறம் தான். அப்பதான் நம்ம ஆளு கண்டுபிடிச்சான். பைபிள்ல யோபுல சொல்லியிருக்கு. இந்த மாரி இதற்கு பனிக்கட்டுகளுக்கு இடையிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று. உடனே அவன் யோசித்தான். ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சிட்டான். இதுக்குள்ள ஒண்ணும் கெடாதுறாரு. வேதத்தில் கண்டுபிடித்த இது உலகத்தில் கண்டுபிடித்த எல்லாமே உலகத்துல 97% இந்த உலகத்தில் கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் யாருன்னா ஜூஸ். யூதர்கள் தான். நிறைய இந்த பதக்கங்களை வாங்கினவர்கள் இந்த ஜூஸ் தான். கடவுள் அவங்க மூலமாய் வேதத்தில் இருந்து தான் அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. வேதத்தை படிக்கும் போது ஓ இப்படி இருக்க பூமி இன்னைக்கு தானே எல்லாம் உருண்டைன்னா அதுக்கு முன்னாடி ஓவல்னா இன்னொருத்தன் தட்டன்னா. ஆனா பூமி உருண்டையில் இருக்கிறது பைபிள்ல இருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி காணப்பட்டதான் இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிப்புல அதை ப்ரூவ் பண்றாங்க அவ்வளவுதான். எல்லாத்தையும் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. சூரியன் இத்தனை நாள் இருந்து இப்பதான் நாசா கண்டுபிடிக்கிறான். ஒரு 24 ஹவர்ஸ் சூரியன் நின்று போயிருக்குது எங்கன்னே தெரியலன்னு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் வச்சு கண்டுபிடிச்சு நாசா இன்ஜினியர் சொல்றான் ஒரு நாள் சூரியன் நின்று விட்டது. பைபிள்ல சூரியன் நின்று யோசுவா நிறுத்தினான்னு இருக்க. அதுலயும் நிறைய சந்தேகம் வந்துச்சு. டே நீ 40 நிமிஷம் தாண்டா அப்படி பார்த்தா மிச்சம் 20 நிமிஷம் எங்கடா போச்சு. அப்ப அவன் சொல்றான் இன்னொரு கிறிஸ்டின் வச்சு நாசால சொன்னானா என் பிபிஎஸ்ல நான் படிச்சேன் இந்த மாதிரி இவன் நிறுத்தினா யோசுவா நிறுத்தினா அதுதான் 40 நிமிஷம் கணக்கு போட்டாச்சே கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது 20 நிமிஷத்துக்கு எங்கடா போறதுன்னாரு. இன்னொரு பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் சொன்னா டேய் எஸ்ஐகே ராஜா கேட்டான்டா 10 பாகம் முன்னாடி வேணுமா பின்னாடி வேணுமான்னு. அவன் 10 பாகம் பின்னாடி போட்டானா. உடனே 10 பாகம் என்ன எடுத்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ணா கரெக்டா 20 நிமிஷம். நாசா டிக்ளேர் பண்ணுச்சு 1 டே சூரியன் நின்றது. இவன் இன்னைக்குதான் கண்டுபிடிக்கிறான். வெரி ஷார்ட்லி தே டிக்ளேர்ட் தி ஹோல் பைபிள் விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாய் தென்பட்டாலும் விஞ்ஞானத்தினால் அது இல்லை என்று சொல்ல முடியவில்லை. ஆனா என்ன லேட்டா அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு 500 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணா சொல்லுவான். இப்பதான் அது கண்டுபிடிச்சான்றான், உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடிச்சான்றான், அதை கண்டுபிடிச்சான்றான். இன்னைக்கு பைபிள்ல சொன்ன எல்லாமே இஸ்ரேல் நடந்துட்டு தான் இருக்கு. எருசலேம் தேவாலயத்துக்குரிய அத்தனை பொருட்களும் எல்லாமே சவதரிச்சாச்சு. ஒன்னே ஒண்ணுதான் வேணும். பலியிடுறதுக்கு சிகப்பு ஆடு வேணும். அதுல ஒரு வெள்ளை முடி கூட இருக்கக்கூடாது. ரெட் ஐ தேடினான் உலகம் பூரா தேடினான். கடைசியில ஒண்ணு சைனால கிடைச்சது, ஒண்ணு டெக்சாஸ்ல கிடைச்சது. அப்புறம் இன்னொரு 4, 5 கிடைச்சது. எல்லாத்தையும் கூட்டு போய் வச்சு ஆராய்ச்சி பண்றான். பூத கண்ணாடி வச்சு பார்க்கறான். பிரதான ஆசாரியர் எல்லாம் பார்க்கறான். பார்த்தா ஒரு 3 நாளுக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன வெள்ளை முடி இருந்துச்சு. இதெல்லாம் பலியிட முடியாது. 2 தான் இப்ப நிக்குது. அந்த 2 ஐஃபரும் ஒன்று எருசலேம் தேவாலயம் கட்டப்படும் பொழுது பலியிடப்பட வேண்டும். அப்பொழுது இயேசு வருவார். ஆமென். இது எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. எவ்ரிதிங் எவ்ரிதிங். முதல் உலகப் போரா, 2வது உலகப் போரா எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. தானியேலுக்கு சொல்லப்பட்ட அத்தனையும் நடந்தது. ஹிட்லருடையது எல்லாருக்கும் தெரியும். எவ்ரிதிங் இன் தி பைபிள். அதனாலதான் இது தி பைபிள். வெறும் பைபிள் கிடையாது. இதைப் போல சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம் எல்லாமே வேறு எதிலுமே அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டுல முதல்ல சொன்னல ஐத்திக அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. மேல் வீட்டுல 120 விளக்கு நிக்குது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஆமென். இது எங்க நமக்கு பைபிள்ல பின்னி பாத்தீங்கன்னா தெரியும். எகிப்துல நடந்ததுல எகிப்து முழுதும் இருளாய் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலுடைய ஊர்ல மட்டும் வெளிச்சம் இருந்தது. சகோதரனே சகோதரியே உன்னை சுற்றி எவ்வளவு இருள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பிசாசு கொடுத்ததா இருக்கலாம், மனிதன் கொடுத்ததா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார்.
கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார். அந்த வெளிச்சத்திலே நீ ஆச்சரியமானவாய். அப்பர் ரோம் இஸ் a resurrected place. உயிர்த்தெழுந்த இயேசு தங்கும் ஒரு இடம். பூமிக்கு வந்தவர் இஸ்ரவேலுக்காய் வந்தார். ஆனால் உனக்காக உயிரோடு எழுந்து உன் ஜெப அறையில் காத்திருக்கிறவர். இஸ் அப்பர் ஹவுஸ், அப்பர் ரூம். தட் இஸ் அது உங்களுக்கு தெரியாது. ஜெபித்ததினாலே மஞ்சுளா அவங்க வீட்ல மேல் அறையில ஒரு நல்ல ரெட் கார்பெட் விரிச்சு ஒரு அப்பர் அறை இருக்கும். அதுல கிராஸ் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. அந்த இடத்தை ஆண்டவருக்காக கொடுத்து விட்டார். அங்க போய் இவ்வளவு பெரிய ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருவாங்க. அவர் ஆயத்தமா இருப்பாரு. இவங்களும் கேட்கறதுக்கு கேள்வி ஆயத்தத்தோட இருப்பாங்க. எல்லாத்தையும் அதுல எழுதி வச்சுட்டே வந்துருவாங்க. எப்பெல்லாம் வீட்ல பிரச்சனை வந்தா அது பிரச்சனைலாம் எழுதிருவாங்க. எதெல்லாம் தேவையோ எழுதிருவாங்க. ஜிஎல்பிக்கு எது தேவையோ அதுல எழுதி வச்சுட்டு நாங்கள் அதிகாலையில அந்த அப்பர் ரூமுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு வந்துருவோம். அந்த லிஸ்ட்ட வாங்கி நீங்க வேணா அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க. 90% லிஸ்ட் டிக்கெட் சர்ச். எல்லாம் கிடைத்து விட்டது. தட் இஸ் அப்பர் ரூம் பிளெஸிங்ஸ். ஐயோ! நான் சின்ன வீட்ல இருக்கேன். டோன்ட் வொரி. உனக்கென்று ஒரு ஜெப இடத்தை ஆயத்தப்படு. அங்க முழங்கால் படியிட கற்றுக்கொள். அங்க நீங்க அழுது பாருங்க. உன் கண்ணீர் துடைக்கப்படும். அங்கு நீ விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்வதை சீக்கிரம் காண்பீர்கள். ரொம்ப ஈஸியா ஆண்டவரிடத்துல பதில் பெறுகிற ஒரு இடம். உன் ஜெப அறையாய் அது இருக்க வேண்டும். தட் இஸ் யுவர் பிரேயர் பிளேஸ். யுவர் பிரேயர் டைம். எல்லாரோட சேர்ந்து போய் ஜெபிக்கிற நேரம் இல்ல. யுவர் பர்சனல் டைம். ஜெபம் பண்ணிட்டு பாருங்க. நிறைய எழுதி தயவுசெய்து யாருக்கா நோட் இருந்தா எழுதுங்க முடிஞ்சா. இந்தந்த பிரச்சனை, இந்தந்த பிரச்சனை எல்லாம் எழுதி வச்சிருங்க. அந்த ஜெப அறையில ஜெபிச்சுட்டு பார்த்துட்டே வாங்க. உங்க பேனா டிக் அடிக்க ஆரம்பிக்கும். ஈச் அண்ட் எவ்ரி. அடுத்த நாள் போகும்போது பார்த்தா ஏதாவது ஒண்ணு டிக் ஆயிருக்கும். டிக்குனா அந்த டிக் இருக்காது. அந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். தட் இஸ் அப்பர் ரூம். தட் இஸ் அப்பர் ஹவுஸ். தட் இஸ் பிரேயர் பிளேஸ். தட் இஸ் யுவர் பிரேயர் டைம். வானத்தில் சிலம்பம் ஆடாதீர்கள் உங்கள் ஜெபத்துல. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பஸ்காவை ஆசரித்த இயேசுதான் திருப்பந்தியையும் ஆசீர்வதித்தார். அதை நினைவு கூறும்படி சொன்னார். அபாத்திரமாய் எடுக்க வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்தார். காரணம் அந்த திருப்பந்தியிலே அவர் இருக்கிறார் என்பதினாலே. அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் அதில் இருக்கிறது. நான் வரும்பொழுதும் அதை நினைவு கூறுங்கள். எதற்கு நினைவு கூறுங்கள் என்று சொன்னார் தெரியுமா? நீ அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நினைவு கூறும் பொழுது அவரும் நினைவு கூறுவார். இவனுக்குத்தானே பாடுபட்டேன். இவளுக்காக தானே ரத்தம் சிந்தினேன் என்று. ஆகவேதான் நான் வரும்பொழுதும் அதை நினைவு கூறுங்கள். நீங்கள் நினைவு கூறும் பொழுது நானும் உங்களை நினைவு கூறுவேன். நீங்கள் என்னை அழைக்கும் பொழுது நானும் உங்களை ஆசீர்வதிப்பேன். விடுவிக்கிற ஒரு இடம். திருப்பந்தி இஸ் யுவர் அப்பர் ஹவுஸ். யுவர் கம்யூனியன் பிளேஸ் இஸ் யுவர் அப்பர் ஹவுஸ். அந்த அப்பர் ஹவுஸை கலந்து கொள்ள மறவாதிருங்கள். அடுத்த வாரம் அது கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே மேல் வீட்டிற்கு வருகிறேன். மேல் வீட்டின் ஆசீர்வாதங்களை நான் காண வேண்டும். அந்த ஆசையோடு வாருங்கள். பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவும் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.